நம்ம இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட்டில் நான் ஃபர்ஸ்ட் வந்து 6 ஸ்டாண்ட்ஸாக எடுத்திருக்கேன். ஃபுல் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நீடில் எடுத்துகிட்டு 3 டைம்ஸ் அதே நீடில் சுற்றுறேன். நம்ம கையில் இருக்கிற த்ரெட்டை சுற்றிட்டு நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணோன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்துச்சு. இது வந்து 2 டைம்ஸ் சுற்றிட்டு நம்ம எந்த இடத்துல நீடில் எடுக்கிறோமோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணிடுறோம். நீடில் எடுக்கிறோம். இது 1 டைம். நீடில் வந்து த்ரெட்டை சுற்றிட்டு எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணி கீழே இழுத்தோன்னா டைட் ஆயிடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நார்மலாக எப்போ போல் இன்சர்ட் பண்ணிடலாம். இது வந்து 5 ஸ்டாண்ட்ஸாக எடுத்து நான் இப்போ ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறேன். 3 அதே இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன், டைட் பண்ணிடுறேன். நீடில் எடுக்கிறேன். 1 2 நீடில் சுற்றிட்டு எந்த இடத்துல எடுத்தோமோ அதே இடத்துல இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடில் பிடிச்சி இழுத்தோன்னா டைட்டாக. இதில் நீங்கள் வந்து எப்படி மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் கையில் உங்களுக்கு நீடில் வந்து சுற்றின உடனே நீடில் த்ரெட் சுற்றின உடனே இன்சர்ட் பண்ணி கீழே டக்குன்னு இழுத்துருவீங்க. அப்படி இழுக்கும்போது உங்களுக்கு பேக்கில் நீங்கள் கையில் பிடிச்சிருக்கீங்களா த்ரெட், அது வந்து சிக்கு விழுந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் விழுகாது. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அந்த கையில் த்ரெட் இருக்குல்ல, அதை வந்து கடைசி நீங்கள் கீழே டைட் பண்ணுற வரைக்கும் உங்கள் கையிலேயே பிடிச்சிருங்க. இப்போ நான் பிடிச்சிருக்கேன்ல, பிடிச்சிட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நீடில் ஃப்ரெஞ்ச் நாட்டில் வர எந்த மிஸ்டேக்குமே வராது. இது வந்து நான் ஒரு த்ரெட்டுக்கும் ஒரு கலர், ஒரு த்ரெட்டோட ஸ்டாண்ட்ஸாக்கும் ஒரு கலர் ட்ரை பண்ணியிருக்கேன். 6 5 4 3 2ன்னு. இது வந்து நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஸ்டாண்ட்ஸாக த்ரெட் எடுத்து ஒர்க் பண்ணணுமோ அவ்வளோ ஸ்டாண்ட்ஸாக த்ரெட் எடுத்து யூஸ் பண்ணால் போதும். ஒரு த்ரெட் எடுத்தால் எப்படியெல்லாம் ஃப்ரெஞ்ச் நாட் விழுகுதுன்னு காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் மிஸ்டேக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த த்ரெட்டை வந்து அப்படியே விட்டுருவீங்க. அப்படி விடாமல் பண்ணாலே உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் சூப்பராக வந்துடும். ஃபஸ்ட்டு செயின் நாட் போட்டு முடிச்சிடுங்க. அப்படியே 14 சென்டிமீட்டர் அசைன்மெண்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. பாய்.